அனைவருக்கும் வணக்கம். ஆங்கில புத்தாண்டு நட்சத்திர பலன்கள். ஆங்கில புத்தாண்டு பலன் என்பது 4 பிரம்மாண்ட கிரகங்களின் அமைப்பு நகர்வுகளை கொண்டு கணிக்கப்படக்கூடிய அனைவருக்குமான ஒரு பொது பலன்களாகும். 4 கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது போன்ற கிரகங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அடிப்படையில் அமைந்திருக்கிறார்கள், அதன் பிரகாரம் இந்த 2024ஆம் வருடம் என்ன மாதிரியான மாற்றங்கள் வாழ்வில் நிகழும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி ஆகும். திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய அதிபதி ராகு பகவானாகும். மிதுன ராசியினுடைய அதிபதி புத பகவானாகும். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த 2024ஆம் வருடமானது உங்களுக்கு வாழ்வில் நல்ல உயர்வுகளையும் நல்ல வளர்ச்சிகளையும் தரக்கூடிய உன்னதமான ஆண்டாக இருக்கும். 2023ஆம் வருடம் பல்வேறான நெருக்கடிகளையும் இடைஞ்சல்களையும், குறிப்பாக அஷ்டமச்சனியினுடைய தாக்கங்களையும், பூர்வீக ஸ்தானத்தில் இருந்த கேதுவினுடைய தடைகளாகட்டும், உங்களது கர்மஸ்தானத்தில் இருந்த குரு பகவானுடைய தடைகள் என்று பல்வேறான இக்கட்டுகளையும் பல்வேறான வழிகளையும் சந்தித்திருப்பீர்கள். எங்கு திரும்பினாலும் ஏதாவது பெரும் பிரச்சனைகளில் சிக்காமல் நாட்களை கடந்திருக்க முடியாது. அந்த வகையில் பல்வேறான ஏமாற்றங்களையும் தீராத கடன் சார்ந்த நெருக்கடிகளையும் குடும்பத்தில் ஓயாத சண்டை சச்சரவுகளும் என்று பல்வேறான இன்னல்களையும் குழப்பங்களையும் தந்து கொண்டிருந்த கிரகங்கள் இந்த 2024ஆம் வருடம் உங்களுக்கு சற்று சாதகமாக அமையப்போவது நல்லதொரு விசேஷமாகும். குறிப்பாக குரு பகவான் உங்களது 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதும், பிரம்மாண்ட கிரகமான ராகு பகவான் உங்களது தொழில்ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதும், அஷ்டமஸ்தானத்திலிருந்து முழுமையாக விலகி அடுத்த வருடம் முழுவதுமே உங்களது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் ஆகட்டும் நல்ல வாழ்வில் வளர்ச்சிகளை தரக்கூடியவையாக இருக்கும். அதனால் இதுவரை இருந்து வந்த போராட்டங்கள், வீண் குழப்பங்கள், சில சஞ்சலங்கள், குறிப்பாக கடுமையான கடன் சார்ந்த நெருக்கடிகள் இவையாவும் உங்கள் வாழ்வில் படிப்படியாக விலகி நல்ல வளர்ச்சிகளை நிச்சயம் பெறலாம். குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள், கடுமையாக உழைத்தாலும் ஏதாவது ஒரு வகையில் பணம் தேவையற்று விரயங்கள் ஆகிறதே என்ற எண்ண ஓட்டங்களும், தொழில் ரீதியாக சதா முன்னேற்றங்களுக்காக முயற்சிகளை மேற்கொண்டாலும் ஏதாவது சிறு சிறு இடைஞ்சல்களால் சறுக்கல்கள் ஏற்படுகிறதே என்ற ஆதங்கங்களும் சற்று விலகி தொழிலில் ஸ்திரத்தன்மையுடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகளும், குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள், சில பணம் சார்ந்த நெருக்கடிகளும் சற்று விலகும். நெடுநாட்களாக தடை ஏற்பட்டு கொண்டே இருந்த குடும்பம் சார்ந்த சில சுப நிகழ்ச்சிகள் இந்த 2024ஆம் வருடம் உங்களுக்கு நடைபெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் அருமையான யோக பலன்களும் உருவாகும். அதனால் பட்ட சுமைகளுக்கு நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல யோக பலன்களும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டில் நடைபெறும் என்று குறிப்பிடலாம். கல்வி கற்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்கார மாணவ மாணவிகளை பொறுத்தவரை உங்களது வாக்குஸ்தானத்தில் எந்த பாவகிரகங்களுடைய தொடர்புகள் இல்லாமல் இருப்பதும், குறிப்பாக ராகு கேதுகளுடைய மையப்புள்ளியிலிருந்து உங்களது வாக்குஸ்தானம் முழுமையாக விலகி இருப்பதினால் கல்வி ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும். 12வது 10வது போன்ற தேர்வுகள் எழுதக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு தேர்ச்சி விகிதங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும், நல்ல மதிப்பெண் விகிதங்கள் உயரக்கூடிய சூழல்களும், நீங்கள் விரும்பிய கல்வி நிறுவனங்களில் பயிலக்கூடிய பாக்கியதைகளும் யோகங்களும் இந்த புத்தாண்டில் உங்களுக்கு நடைபெறும். அதனால் கல்வி ரீதியாக இருந்த பயங்களும் மறதி குணங்களும் சற்று விலகி நல்ல உயர்வுகளை நீங்கள் நிச்சயம் பெறலாம். திருவாதிரை நட்சத்திரக்கார பெண்களை பொறுத்தவரை உங்களுக்கு குடும்பம் ரீதியாக இருந்த சில சிக்கல்கள், ஏமாற்றங்கள், வலிகள் சற்று விலகும். கடுமையான கருத்து வேறுபாடுகளும் கருத்து மோதல்களும், கணவன் மனைவியிடையே ஓயாத சண்டை சச்சரவுகளும் பல்வேறான நெருக்கடிகளும் சற்று விலகும். தொழில் புரியக்கூடிய பெண்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த சில பிரச்சனைகள், முட்டுக்கட்டைகள், நல்ல தொழிலுக்காக கடுமையாக முயற்சிகளை மேற்கொண்டாலும் ஏதாவது சில பல சிக்கல்களால் தொழிலில் சங்கடங்கள் ஏற்படுகிறதே என்ற ஆதங்கங்கள் சற்று விலகும். சம்பள உயர்வுகளும் பதவி உயர்வுகளும் உங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும், அதன் மூலமாக உயர்வடையக்கூடிய நல்ல யோக பலன்களும் உங்களுக்கு உருவாகும். சுயதொழில் புரியக்கூடிய பெண்களுக்கு சுயதொழிலில் நல்ல ஆளுமையுடன் செயலாற்றக்கூடிய வாய்ப்புகளும், சில கடன் சார்ந்த நெருக்கடிகளை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும், உங்கள் தொழில் நிறுவனங்களை விருத்தி செய்யக்கூடிய யோக பலன்களும் உங்களுக்கு உருவாகும். சுயதொழிலின் மீது நாட்டமும் ஆர்வமும் திருவாதிரை நட்சத்திரக்கார பெண்களுக்கு இந்த வருடம் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிக அதிகம். இதுவரை திருமணமாகாத சில மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுபத்துவமான கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களது 11ஆம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்களது கலத்திரஸ்தானத்தை பார்வையிடுவதும்,
தொல்லை கொடுத்து கொண்டிருந்த சனி பகவான் முற்றாக விலகி உங்களது பாக்கியஸ்தானத்திலேயே பாக்கியாதிபதி என்ற உயர்ந்த பொறுப்பில் அமர்ந்திருப்பதும் நல்ல விசேஷமாகும். அதனால் இதுவரை திருமணம் ரீதியாக முயற்சிகளை மேற்கொண்டு திருமணம் அமையாத திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டில் திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய சுபச்சூழல்கள் மிக அதிகம். குழந்தை பேர் இல்லாத திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களது புத்திரஸ்தானத்திலிருந்து முற்றாக கேது பகவான் விலகி இருப்பதும், குழந்தைக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களது 11ஆம் இடத்தில் பலமாக அமர்ந்து உங்களது புத்திரஸ்தானத்தை தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்ப்பதும் நல்லதொரு விசேஷமாகும். அதனால் இதுவரை உடல் ரீதியாக குழந்தை பிறப்புக்கு சில தடைகளாக இருந்த சில விஷயங்கள் படிப்படியாக விலகும். விரைவில் குழந்தை செல்வம் உங்களுக்கு கிட்டக்கூடிய யோக பலன்கள் மிக மிக அதிகம். தொழில் புரியக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக கடுமையாக உழைத்தாலும் பெரிய வருமானங்கள் இல்லையே என்ற எண்ணங்களும், மேலதிகாரிகளுடைய சதா குடைச்சல்களும், வீண் பழிச்சொல்களுக்கும் அவமானங்களையும் சந்திக்க வேண்டிய சூழல்கள் அடிக்கடி ஏற்படுகிறது என்ற ஆதங்கங்கள் சற்று விலகும். தொழிலில் நல்ல ஆளுமையுடன் ஸ்திரத்தன்மையுடன் போராடி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும், நீங்கள் விரும்பிய இடத்தில் பணிமாறுதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும், தொழில் புரியக்கூடிய நிறுவனங்களில் சம்பள உயர்வு, பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் பாக்கியங்களும் இந்த வருடம் மிக அதிகம். அதேபோல புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இந்த வருடம் அது சார்ந்த முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். உங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும், அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையை உயர்வடையக்கூடிய சூழல்களும் இந்த ஆங்கில புத்தாண்டில் மிக அதிகம். சுயமாக தொழில் செய்யக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சுய தொழிலில் இன்னும் ஆர்வமுடன் இன்னும் வேகமாக செயல்படக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கும். சுய தொழிலில் வருமானங்கள் அதிகரிக்கும். ஆர்டர் சார்ந்த முயற்சிகளுக்கு நிறைவான பலன்களும் உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும், உங்கள் மீது இருந்த வெறுப்புகளும் தாழ்வுகளும் படிப்படியாக விலகி நல்ல சுறுசுறுப்புடன் செயலாற்றக்கூடிய யோக பலன்கள் மிக அதிகம். கடந்த 2 வருடங்களாக இருந்த இன்னல்கள் படிப்படியாக விலகும். சுயதொழிலில் நல்ல சேமிப்புகளும் தனலாபங்களும் அதிகரிக்கும். உங்கள் சுயதொழில் சார்ந்த நிறுவனங்களை விஸ்தரிக்கக்கூடிய வாய்ப்புகளும், அதன் மூலமாக உயர்வடையக்கூடிய சூழல்களும் அதிகம். அரசுத்துறை வேலைக்காக முயற்சி எடுக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இந்த வருடம் அதற்கான முயற்சிகளை மிக தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாம். அரசுத்துறை என்ற கனவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குறிப்பாக போலீஸ், இராணுவம், ரயில்வே சம்பந்தப்பட்ட பணிகளுக்காக முயற்சி எடுக்கக்கூடியவர்கள் அதிதீவிரமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு அந்த பணிகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிக அதிகம். வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தொழில் ரீதியாக எவ்வளவு கடுமையாக உழைத்தாலும் ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகளால் மன இறுக்கங்களும் தளர்வுகளும் அடிக்கடி ஏற்படுகிறதே என்ற ஆதங்கங்கள் இனி விலகும். நல்ல ஆளுமையுடனும் சுறுசுறுப்புடனும் செயலாற்றக்கூடிய வாய்ப்புகளும், வெளிநாட்டில் உங்களுக்கு தொழிலில் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும், இதனால் குடும்பம் ரீதியாக இருந்த சில நெருக்கடிகளை நிவர்த்தி செய்து நல்ல உயர்வுகளை பெறக்கூடிய உன்னதமான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரருடைய ஆரோக்கிய ஸ்தானத்தை பொறுத்தவரை உங்களது 6ஆம் இடத்தை உங்களது நோய் ஸ்தானத்தை மிக விரைவில் குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்க்க போவதும், அஷ்டமஸ்தானத்திலிருந்து ஆயுள்காரனான சனி பகவான் விடுதலை பெற்று இருப்பதும், உங்களது கர்மஸ்தானத்தில் ராகு பகவான் பலம் பெற்று இருப்பதும் நல்ல சிறப்பாகும். அதனால் ஆயுள் ஆரோக்கியங்கள் வலிமையடையும். சில வண்டி வாகனம் சார்ந்த விபத்துகளால் ஏற்பட்ட சில தொந்தரவுகளும் மன இறுக்கங்களும் தளரும். குறிப்பாக நோய் சார்ந்த எண்ண ஓட்டங்களும் மாய கனவு எண்ணங்களும் சற்று விலகி நிம்மதியும் உயர்வுகளும் உங்களுக்கு உருவாகும். பொதுவாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் கிரக பலன்கள் மிக சாதகமாக செயல்படுவது அற்புதமான விஷயமாகும். கேது பகவான் மட்டும் உங்களது சுகஸ்தானத்தில் வலிமையாக இருப்பதினால் அவ்வப்போது சிறு சிறு மாய எண்ணங்களும் கனவுகளும் உங்களுக்கு தோன்றி மறையலாம். அதனால் தேவையற்ற குப்பையான விஷயங்களை நினைத்து கவலைப்படுவதை நீக்கி சுறுசுறுப்புடன் செயலாற்றக்கூடிய அற்புதமான வருடமாக இந்த ஆங்கில புத்தாண்டு இருக்கும். அது சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். வருமானங்களும் உயர்வுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். விட்டு சென்ற சில தொந்தரவுகள் நீங்கி உங்களை பிடித்திருந்த சில தொந்தரவுகள் இறுக்கங்கள் தளர்ந்து நல்ல உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். இந்த ஆங்கில புத்தாண்டில் வருடம் முழுவதும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய இஷ்டமான தெய்வம் என்றால் ஸ்ரீ முருகப்பெருமானாகும். அதனால் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய உங்களது ஜென்ம நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் உங்கள் வீட்டருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு அவசியம் சென்று காலையோ மாலையோ செல்லுங்கள். அங்கே உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர படிப்படியாக இன்னல்கள் விலகி நல்ல உயர்வுகளையும் வளர்ச்சிகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். நன்றி, வணக்கம்.